வணக்கம். இன்றைய பதிவு தண்ணீர் ஒரு மனிதன் எவ்வளவு குடிக்கணும். சாதாரணமா சராசரியா 3 லிட்டர் குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதன் அதை விட கூட குடிக்கணுமா இல்லை அதை விட குறையா குடிக்கணுமா அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ ஒருத்தர் வேலையே பார்க்கல, ஏசி ரூம்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்படும்? அவருக்கு 3 லிட்டர் தண்ணி தேவைப்படுமா அப்படின்னா அவருக்கு குறையாத தேவைப்படும். 3 லிட்டர் தண்ணி தேவைப்படாது. ஆனா அது தேவைப்படாது. ஆனா அதை தேவைப்பட வைக்கணும், அதுதான் முக்கியம். நான் ஏசி ரூம்ல இருக்கேன், எனக்கு டெய்லி 2 லிட்டர் குடிச்சா போதும், எனக்கு 3 லிட்டர் என் உடம்பு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணிய கேட்க வைக்கணும். ஏன்னா உள்ள ஆர்கனுக்கு தண்ணி தான் முக்கியம். அப்படின்னா அவரு உடற்பயிற்சி பண்ணி அதை வேர்வை மூலமா கழிவு பூரா வெளியே பற்றி புது தண்ணியை உள்ள தள்ளணும். அப்போதான் உள்ள ஃபேக்டரி பூரா சுத்தமா இருக்கும். இல்லை எனக்கு தண்ணி தாங்க எடுக்காது, நான் ஏசியில தான் இருக்கேன், நான் வேலை பார்க்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் நாளடைவிட, அதாவது 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் குடிக்காம இருக்காருனாலும் கூட ஒன்றாகுது. பல மாதங்கள் பல வருடங்கள் அவர் 2 லிட்டர் தண்ணி தான் குடிச்சிட்டே இருக்காரு, இல்லை 1.5 லிட்டர் தண்ணி தான் குடிச்சிட்டே இருக்காரு. அதுக்கு மேல அவர் தண்ணி கேட்கல, உடம்பு கேட்கல, உடற்பயிற்சி எதுவும் பண்ணல. காலைல எந்திரிக்காரு, ப்ரெஸ் பண்றாரு, குளிக்கிறாரு, வைக்கிறாரு, கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்காரு, ஏசியில கார்ல போறாரு. அவர் இருக்கிற வீடும் ஏசி தான், போறதும் காரும் ஏசி தான், அங்கே வேலை பார்க்கறது ஏசி தான். அப்போ அவருடைய கழிவுகள் வெளியே போகாது. அப்போ உடற்பயிற்சி இல்லை, அப்படி தண்ணி குறையாதான் கேட்கும். அதுக்காக அந்த வாழ்க்கை முறை சரியா? ஏன் ஒரு மனிதன் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஆனா அவர் உடம்பு 2 லிட்டர் கூட கேட்க மாட்டேங்குது. அதே வல்ரூட்டி பண்ணி தான் அவர் 2 லிட்டர் குடிக்காரு. இது சரியான வாழ்க்கை முறையா அப்படின்னா மிக மிக தவறான முறை. அவர் கண்டிப்பான முறையில 3 லிட்டர், ஒரு சராசரி மனுஷன் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், குடிச்சே ஆகணும். அவர் கேட்கல, உடம்பு கேட்கல, கேட்க வைக்கணும். உடற்பயிற்சி பண்ணணும், ஏதாவது பண்ணணும், பண்ணி அந்த தண்ணியை கேட்க வைக்கணும் அவரு. அப்பனா தான் அவர் உடம்பு உள்ள உறுப்புகள் மேல உள்ளதெல்லாம் நல்லா அழகாத்தான் இருக்கும், உள்ள ஸ்பேர் நல்லா இருக்கணும்ல, எல்லா இதுவும் நல்லா இருக்கணுமே. அப்போ உள்ள ஸ்பேர் நல்லா இருக்கணும்னா தண்ணி கண்டிப்பான முறையில ஒரு மனிதர் சராசரியா 3 லிட்டர் தண்ணி குடிக்கும். சரியா? இது உடற்பயிற்சி, உடல் உழைப்பு அதிகமா உள்ளவர், லோடு லாரியில லோடு இறக்குறவங்க, அவங்க வாட்டில் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டாங்க, சரக்கு இறக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வேர்த்து கொட்டும். காய்கறி சமைக்காங்க, காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போனா காய்கறி சமைக்காங்க, காய்கறி கண்ணுகிட்டே காய்கறி விற்காங்க, நடக்காங்க, அப்படியே இருக்காங்க. உடற்பயிற்சி அதிகமா இருக்கு, உடல் உழைப்பு அதிகமா இருக்கு. அவருக்கு இந்த 3 லிட்டர் தண்ணி தான், ஏன் டாக்டர் எல்லாரும் சொல்றாங்க 3 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு 3 லிட்டர் தண்ணி போதுமா? அது கிடையாது. அவரு கூட எக்ஸஸா அவர் உடம்பு கேட்கும், தண்ணி கேட்கும், அப்ப குடிச்சுட்டே இருக்கணும். 4 லிட்டர் குடிக்கலாம், 5 லிட்டர், அது உடல் உழைப்பு பொறுத்து 5 லிட்டரும் குடிக்கலாம். அப்போ உடம்பு கேட்கும், அதுக்கு தகுந்த மாதிரி குடிக்கணும். அதனால தண்ணிய அவங்கவுங்க உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணிய உடம்பு கேட்கும். உணவு பழக்கமும் இருக்கு. நீங்க காலையில கஞ்சி குடிச்சு வந்திருக்கீங்க, உங்க உடம்பு தண்ணியை கேட்காது. இப்ப நான் இருக்கேன், வீட்டுல கஞ்சி குடிச்சு தான் வந்திருக்கேன், எனக்கு தண்ணி கேட்குமானா கேட்காது. நான் 2 மணிக்கு சாப்பிட போக தண்டி எனக்கு தண்ணியே கேட்காது. வீட்டை குடிச்சிட்டு வந்து தண்ணியோட சரி. தோசை சாப்பிட்டு வரேன், பூரி சாப்பிட்றேன், சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னா இங்க வந்தாலும் தண்ணி கேட்கும். சும்மாதான் உட்காந்துருப்பேன், இருந்தாலும் தண்ணி கேட்கும். என்ன மசாஜ் பண்ண போறோம், மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க போறோம், அப்போ தண்ணி கேட்கும், குடிப்போம். எக்ஸஸா
தண்ணி கேட்கும். அப்ப இன்னைக்கு நான் சாப்பாடு தோசை பூரி சப்பாத்தி சாப்பிட்டேன்னா நான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணிக்கு 4 லிட்டர் 3 லிட்டருங்கிறது 4 லிட்டர். காலையில உடற்பயிற்சி பண்ணிட்டேன். காலையில வெறும் வயிற்றுல 1 லிட்டர் தண்ணிக்கு மேல குடிச்சிட்டேன். நான் 2 தண்ணி குடிச்சிட்டேன். அப்ப எனக்கு 1 லிட்டர் தண்ணி அதில் போயிட்டு சாப்பிட்டா பிறகு ஒரு 2-3 கிளாஸ் 2 கிளாஸாவது குடிச்சிட்டேன். இப்ப கிளினிக் வந்துட்டேன். இங்க வந்து நான் இன்னி வச்சிருக்கேன். அது மா இலை கொய்யா இலை போட்டு டீ வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை போட்டு டீ வச்சிருக்கேன். அது ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் வரும் குடிச்சிருக்கேன். இது 2 மணி வரைக்கும் எனக்கு போதும். அப்புறம் அதில் சாயந்தரம் மாலை சாப்பிடுவேன். படுக்க நேரம் தான் படுப்பேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன். அப்படியே குடிச்சு எனக்கு 3 லிட்டருக்கு மேல தண்ணி குடிச்சிருவேன். ஒரு 3 லிட்டர் சாதாரண 3 லிட்டருக்கு மேலேயே தண்ணி குடிச்சிருவேன். இது பல ஆண்டுகளா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உடல் உழைப்பு எனக்கு கிடையாது. ஆனா உடற்பயிற்சி செய்கிறேன். உடல் உழைப்பு வாக்கிங் போவேன்னா வாக்கிங் போவேன். இல்ல வீட்டுக்குள்ளேயே உடற்பயிற்சி நான் பதிவு போட்டு விட்டுருக்கேன். நான் என்ன உடற்பயிற்சி செய்யறேன்னு சொல்லி பதிவு போட்டிருக்கேன். அதை கூட நீ பார்க்கலாம். ஒருத்தர் வந்து 10க்கு 10 ரூம் சின்ன ரூம்ல கூட உடற்பயிற்சி செய்யலாம். பெரிய அது சாதனைலாம் கிடையாது. வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதையும் பதிவு போட்டிருக்கேன், பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி தண்ணி வந்து உடம்பு கேட்கும். உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி வேணும். அதுக்காக எனக்கு 3 லிட்டர் தண்ணியை விட குறைவா குடிச்சுதான் உயிர் வாழ்றேன் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பான முறையில என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உடம்பு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை சந்திக்கும். நுரையீரல் இல்ல இருதயம் இல்ல கல்லீரல் இல்லைன்னா தோல்ல தேக்கங்கள், தோல் வறட்சி, தோல் பாலிஸ் இல்லாம போகும். மேல பூரா இது மாதிரி ஒரு மாதிரி கலர் கலரா நோய் வரும். இதெல்லாம் தண்ணி பல ஆண்டுகளா பல மாதங்களா பல வருடங்களா தண்ணி அளவை குறைச்சிக்கிட்டே வரவங்களுக்கு இந்த மாதிரி வியாதி வர வாய்ப்பு இருக்கு. சிறுநீரகம் டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சிறுநீரக கல் ஃபார்ம் ஆகும், பித்தப்பை கல் ஃபார்ம் ஆகும். இந்த தண்ணி அளவை குறைச்சா எனக்கு தண்ணியை உடம்பு கேட்கல, நான் தண்ணி இப்படிதான் குடிப்பேன் அப்படின்னா மூலம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி சின்ன இதுதான். தண்ணி குடிக்கிறதுக்கு பெரிய இது கிடையாது. அதான் குடிக்க நம்ம மாற்றப்பட்டு தண்ணி கேட்கலன்னு சொல்லி விட்டோம். உடல் பயிற்சி செய்யறதுக்கு மாற்றப்பட்டோம் அப்படின்னா பல வியாதிகளை பெரிய பெரிய வியாதியை கூட வரலாம். வியாதிக்கு காரணம் நம்ம தான். நம்ம நோய்க்கு நம்ம தான் காரணம். இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். குடிக்க உடம்பு கேட்கலைன்னா கேட்க வைக்கணும். கேட்க வச்சு குடிக்கணும். உடல் உழைப்பு அதிகமா உள்ளவங்க அதிகமா தண்ணி குடிக்கலாம், பயம் இல்லாம குடிக்கலாம். அதனால மேலும் ஒரு நல்ல பதில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.